அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை.